أعوذ بالله من الشيطان الرجيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானம் நம்ம இது உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கருணையை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய தினசரி வாழ்நாட்களானது சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறை திருப்தியை பெறுவதற்கான சில வழிமுறைகளை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளருடன் ஆகிவிடுங்கள். படைத்த இறைவன் இதை 9வது அத்தியாயத்திலும் 119 வசனமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவருடன் பயணம் செய்ய வேண்டும். படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதிலே எந்தவித குறைபாடும் இல்லாமல், அவனை வணங்குவதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், மரமோ மட்டையோ கல்லோ அல்லது ஏதேனும் ஒரு மனிதனையோ கடவுளாக்கிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய ஏகத்துவ பயணத்திலே நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், படைத்த இறைவனை அஞ்ச வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் உண்மையாளருடன் ஆகிவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். அப்ப இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தெளிவாக அப்படித்தான் இருந்தது. ஏகத்துவத்தின் எப்படி செல்ல வேண்டுமோ அந்த வழிமுறைகளை எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் இருந்தது. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் எந்த ஒரு இறை தூதரை அனுப்பினாலும் அல்லது ஒரு ஆட்சி தலைவரை நியமித்தாலும் அவர்களுக்கு நெருக்கமான இருவரை அவர்களுக்கு ஆலோசகராக வைத்து விடுவான். அந்த ஆலோசகரில் ஒருவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தீமையை ஏமக்கூடியவராக இருப்பார். இன்னொரு ஆலோசகர் எப்பேற்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால், நன்மையை ஏவக்கூடும்படி அல்லது செய்யும்படி ஏவக்கூடியவராக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹ் குற்றம் யாரை பாதுகாத்தனோ அவரே மாசற்றவராக இருப்பார், குற்றமற்றவராக இருப்பார் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இது நம்ம புகாரி என்கின்ற ஹதீஸிலே 7198வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நல்லா சிந்தித்து பாருங்க. ஆலோசகர்கள் இருவர் இருப்பார்கள் என்று சொல்லுவது எந்த அர்த்தத்தில் என்று சொன்னால், உங்களுக்கு நல்ல ஆலோசனையும் வரும், தீய ஆலோசனையும் வரும். இப்ப நீங்க எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறானோ அவர்கள் மாசற்றவர்களாக இருப்பார்கள், குற்றமற்றவர்களாக இருப்பார்கள். அப்ப நமக்கு வாழ்க்கையிலே நன்மையின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகளும் வரும், தீமையின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகளும் வரும். நாம் எதை தேர்வு செய்வோம் என்பதை ஏதேனும் ஒரு படிப்பினை மூலம் நமக்கு காமித்து விடுவான். அப்ப நம்முடைய தேர்வு சரியாக இருக்க வேண்டும், உண்மையாளர்களுடன் இருக்க வேண்டும், சத்தியத்தின்பால் இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையை நடத்துவாங்க. அதுல மார்க்க செய்திகளை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஜும்மாவை நடத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் வேண்டுமோ ஒரு அவை நடக்கும். இப்ப நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். தூரமா இருக்கிறவங்க, வர முடியாத இடத்துல இருக்கிறவங்க, அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை பார்க்கணும்னு சொன்னா, சஹாபாக்கள்லாம் இப்படிப்பட்ட நேரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாங்க. அதுல ஒரு சஹாபி, இவருடைய பெயரை நம்ம கடைசியில சொல்லுவோம். அந்த சஹாபி என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, நானும் என்னோட அண்டை வீட்டுக்காரரான அன்சாரி தோழர் ஒருவரும் இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த பகுதின்னு சொல்றாங்க சொன்னா, உமையா பின் ஸைத் என்பவருடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதி, மதீனாவில் உள்ள ஒரு பகுதி. அந்த மதீனாவுடைய பகுதி எப்பேற்பட்டதுன்னு சொன்னா, மிக உயரமான இடம். மலைகளிலிருந்து கீழே இறங்கி வருவது என்று சொன்னால் சிரமமானது. அப்பேற்பட்ட உயரமான இடத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அது உயரமான இடமாக இருந்ததின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு செல்லக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பவும் போல வளமையா போயிட்டு வர முடியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்களாமா, நபிகளார் அவைக்கு நாங்கள் முறை வைத்து செல்வோம்.
ஒரு நாள் நான் செல்வேன், மற்றொரு நாள் அவர் செல்வார். இப்படி கல்விகளை கற்றுக்கொண்டு வந்து நான் என் அண்டை வீட்டாரம் சொல்லிக் கொடுப்பேன், அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் என்கின்ற செய்தியிலே அந்த இடத்துல பதிய வைக்கிறது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்தித்து பாருங்க, நன்மைக்காக அவருடைய நேரங்களை எப்படி செலவிடுகிறார்கள் என்று. அப்ப அந்த அடிப்படையிலே இந்த இந்த வந்து யார் சொல்றாங்க, அந்த சஹாபியோட பேர் சொல்றோம் சொன்னாலே, இந்த செய்தி சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னா நீதிமிக்க ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன செய்றாங்க, இந்த மாதிரி தன்னுடைய அண்டை வீட்டாரை அனுப்பி ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு கல்வியை தேடி செல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அப்போ நன்மையை நாம் எதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி நன்மைகளின் கூட்டாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஐயம் இல்லாமல் படைத்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரியில 89 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே படைத்த இறைவன் சொன்னதை போல இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளராக ஆகிவிடுங்கள் என்பதிலே சத்திய பாதையில் செல்லக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்விகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அவைகளை நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய வாய்ப்புகளை நாம் ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவர்களாக, அவனிடம் மட்டுமே பிரார்த்தனை வைத்தவர்களாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.